அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சுருக்கமாக ஒரு 4 பேரை ஓட்டத்தை அருமையாய் ஆரம்பித்தவர்கள் முடிபரியந்தம் நிலை நிற்காமல் போனதினுடைய ரகசியத்தை அறிந்து கொண்டு இன்றைக்கு உங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். வேதத்திலே ஆண்டவர் நன்றாய் ஆரம்பித்து நன்றாய் முடித்தவர்களையும் எழுதியிருக்கிறார். நன்றாய் ஆரம்பித்து முடிவு வரை நிலை நிற்காமல் போனவர்களையும் எச்சரிப்பாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். சிலருடைய முடிவை பார்த்து அவர்களை நாம் பின்பற்றுகிறோம், சிலருடைய முடிவை பார்த்து நாம் எச்சரிக்கப்படுகிறோம். இந்த இரவு ஒரு 4 பேரை உங்கள் முன்பாக நான் நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலே ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருந்தார். அவருடைய பெயர் பீலையாம். அவர் மரணத்தை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார். எண்ணாகமம் 23:10 வாசிக்கும் போது, நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, என்னுடைய முடிவு அவனுடைய முடிவை போல இருப்பதாக என்று ஆண்டவரிடத்திலே மன்றாடினார். அவர் ஒரு இஸ்ரவேல் தீர்க்கதரிசி அல்ல, புற ஜாதியிலிருந்து வந்த ஒரு தீர்க்கதரிசி. முழு இஸ்ரவேலும் வனாந்தரத்திலே பயணம் செய்து கொண்டிருந்த போது அங்கே உள்ள மோவாபிய ராஜாவின் எல்லையிலே குடியிருந்த ஒரு மனுஷன் தான் இந்த பீலையாம். இஸ்ரவேல் புறஜாதியரை வெறுத்தார்கள். இஸ்ரவேலர் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, நான் ஒரு புறஜாதியான பிறக்காததற்காக, பன்றியாக பிறக்காததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு உரியவர்கள், ஆபிரகாமின் உடன்படிக்கைக்கு உரியவர்கள், ஆபிரகாமின் சந்ததி, நாங்கள் விருத்த சேனமுள்ளவர்கள் என்று பெருமை பாராட்டுவார்கள். ஆனால் ஆண்டவருடைய கிருபை பாருங்கள், இந்த புறஜாதி மனுஷனுக்கு கிடைத்தது விசேஷ தீர்க்கதரிசன வரத்தை கொடுத்திருந்தார். அவர் என்ன செய்தாரோ தெரியவில்லை. கர்த்தரை வரவழைப்பதற்காக 7 பலிபீடங்களை கட்டி, எண்ணாகமம் 23:1 பார்த்தால் 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளை 7 ஆட்டுக்கடாக்களை பலி செலுத்தி ஆண்டவரை துதிக்கு ஏறெடுக்கும் போது ஆண்டவர் இறங்கி வந்து பீலையாமிடம் பேசுவாரா. ஆண்டவருக்கு நறுங்குண்ட பலியாக உன்னை சிலுவையில அர்ப்பணிக்கும் போது, ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவர் இறங்கி வந்து உன்னோடும் கூட பேசுவார். ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. மோசையோடு முகமுகமாய் பேசினவர் உங்களுடைய தகப்பன் இல்லையா? அந்த ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் மோசையோடு பேசினீரே, பிழையாமோடு பேசினீரே, என்னோடு பேசும், நீர் பட்சபாதம் இல்லாத தேவன் அல்லவா என்று கேட்கும் போது ஆண்டவர் உங்களோடு பேசுவார். வேத வசனங்கள் மூலமாய் பேசுவார், சொப்பனங்கள் மூலமாய் பேசுவார், தரிசனத்தில் பேசுவார், தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் பேசுவார், ஊழியக்காரர் மூலமாய் பேசுவார், இயற்கையின் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். பீலையாம் பலி செலுத்தி தேவ சமூகத்தில் காத்திருந்த போது பரலோக தேவன் இறங்கி வந்து அவனிடத்தில் பேசினாராம். ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய ஒரு பலி உண்டு, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலி. ஆண்டவரை துதிக்க துதிக்க தேவ பிரசன்னம் இறங்கி வரும். ஏன் அருமையான பாஸ்டர் கிறிஸ்தோபர் தேவதாஸ் இவ்வளவு உயிரை கொடுத்து அவர் பாடினார். தன்னையே ஊற்றி பாடுகிறது போல இருந்தது. மோமெல்லாம் வேர்த்து கொட்டினது. ஒரு மைக்க பிடித்தாலே, பாட ஆரம்பித்தாலே ஒரு தேவ பிரசன்னம். காலையில் அவருடைய ஆலயத்துக்கு போன போது அவ்வளவு தேவ மகிமை அங்கே காண முடிந்தது. காரணம், அந்த ஆலயம் ஆண்டவரை துதிக்க தங்களை ஒப்பு கொடுத்த ஒரு ஆலயம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் துதிகளின் மத்தியில் தான் வாசம் செய்கிறவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் என்று சங்கீதம் 22:3 சொல்லுகிறது. பீலையாம் ஆண்டவரிடத்தில் கேட்டான், நான் நீதிமான் மரிக்கிறது போல நான் மரிப்பேனாக. நீதிமான் மரிக்கிறது போல ஒரு மனுஷன் மரிக்க வேண்டும் என்று விரும்பினால் அவன் நீதிமான் வாழ்வது போல வாழ்ந்து காட்ட வேண்டும். நீதிமானாக ஒருவன் வாழாமல், பரிசுத்தவனாக வாழாமல், நான் நீதிமானை போல மரிக்கணும்னு சொன்னா அது முடியாது.
பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ள ஒரு வாழ்க்கை இங்கே வாழ்ந்தா தான் பரலோகம் உங்களை ஏற்றுக்கொள்ளும். உங்களுடைய வாழ்க்கையில தூய்மை இருக்கணும், இல்லைன்னா பரலோகம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்றால் பணம் இல்லாமல் பார்த்து விடலாம், பொருள் இல்லாமல் பார்த்து விடலாம், வேலை இல்லாம கூட பார்த்து விடலாம், ஏழ்மை நிலைமையிலும் பார்த்து விடலாம். ஆனா இருதயத்தில் சுத்தம் இல்லாவிட்டால் ஆண்டவரை பார்க்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று எபிரேயர் 12:14 சொல்லுகிறது. பிலேயாமுடைய உள்ளம் பண ஆசையினால் நிரம்பி இருந்தது. பாலாக் என்ற ராஜா கூலி பொருத்தி இஸ்ரவேலை சபிக்க வேண்டும் என்று சொன்ன போது ஆண்டவர் எவ்வளவோ தடுத்தும் கூட மீண்டும் மீண்டும் நிமித்தம் பார்க்க போகிறேன் என்று சொல்லி இஸ்ரவேலை சபிக்க கூலியை பெறும்படி அவன் ஆசை கொண்டு இருந்தான். எந்த ஆண்டவர் அவனுக்கு தீர்க்கதரிசன வரத்தை கொடுத்தாரோ அதே ஆண்டவர் உருவின பட்டயத்தோடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து நின்றார். ஆண்டவரை விளையாட்டாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. ஏனோ தானோ என்று இந்த ரட்சிப்பை அலட்சியம் செய்துவிடக் கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் பெற்றிருக்கிற ரட்சிப்பு விலையேற பெற்றது. தேவ பிள்ளைகள் பெற்றிருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது. தேவனோடு உள்ள ஆழமான ஐக்கியம் விலையேற பெற்றது. கர்த்தர் எந்த மனிதனை தன்னுடைய ஊழியக்காரனாக பயன்படுத்துகிறாரோ அவன் விலையேற பெற்றவன். விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பை அலட்சியம் செய்துவிடக் கூடாது. அந்த ரட்சிப்பை, அந்த அபிஷேகத்தை அற்பமான உலக ஆசைக்காக வீணாகி போய்விடக் கூடாது. மீண்டும் அந்த அபிஷேகம் கிடைப்பதில்லை. மீண்டும் அந்த அபிஷேகம் கிடைப்பதில்லை. பிலேயாமை குறித்து வாசிக்கும் போது அவனுடைய முடிவு பரிதாபமாயிருந்தது. வெட்டப்பட்டு பாவிகளோடு அவன் மடிந்தான். ஆண்டவர் அவனை விட்டு விலகினார். அவனுடைய கண்கள் பொருளாசையிலே பதிந்திருந்தது. ஆண்டவர் எவ்வளவு கொடுத்தாலும் போதாது. ஆண்டவர் கொடுத்ததுல சந்தோஷமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சம்பாதிக்க கிருபை கொடுத்தீரே, தசம பாகத்தை உம்முடைய சபையில நான் கொண்டு வருகிறேன், அதையும் எடுத்து பிடுங்கி சாப்பிடணும். அது ஊழியங்களுக்கு போகக்கூடாது, ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்ய போகக்கூடாது. அநேகர் பண ஆசை, பண ஆசை, பண ஆசை. பிலேயாமுடைய பண ஆசை ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. இந்தியாவில் வரதட்சணை கொடுமை போல கிறிஸ்தவங்களுக்குள்ளே அந்த கொடுமை, அடிச்சு பிடிங்கிற வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் போல பெண்ணை பத்தவங்க வைத்த சுரண்டி சுரண்டி போதாது போதாது, உளகுடு அவ்வளகுடு மிரட்டி பொண்ணை தகப்பை வீட்டுக்கு அனுப்பி வாங்கிட்டு வா. பயங்கரமான பொருள் ஆசை. $1 கூட உயிர் பிரிஞ்ச பிறகு எடுத்துட்டு போக முடியாது. எல்லாத்தையும் இங்க தான் போட்டு போறீங்க. ஆண்டவர் உண்ணவும் உடுக்கவும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா? சந்தோஷம். லாசரோ போல இருக்கிறீங்களா? சந்தோஷம். உலக பிரகாரமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், இல்லைன்னு சொல்லல. ஆனா பண ஆசை உங்களை பற்றி கொள்ள விடாதருங்க. பிலேயாமை பிடித்த ஒரு பயங்கரமான வேதனை அவருக்கு இருந்த பண ஆசை. முதலாவது பிலேயாமை ஆண்டவர் நமக்கு முன்பாக நிறுத்துகிறார். இன்னொரு மனுஷனை உங்களுக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறேன். அவருடைய பெயர் கிதியோன். ஆரம்பம் அருமையாய் இருந்தது. கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயமாய் கிதியோன் விளங்கினார். ஆரம்பத்தில் தாழ்மையோடு தான் அவர் ஆரம்பித்தார். என்னுடைய கோத்திரம் எல்லா கோத்திரத்திலும் சின்னது, இவ்வளவு பெரிய மீதியானரை, கடற்கரை மணலத்தியான மீதியானரை நான் எப்படி ஜெயிப்பேன்? கண் கலங்கினார். ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தபடியால் வெறும் பானை, ஒரு எக்காலம், ஒரு தீவட்டியை வைத்து கடற்கரை மணலத்தினையான மீதியானரை ஜெயித்தார். 40 வருஷம் ஒரு நியாயாதிபதியாக ஒரு ராஜாவை போல இஸ்ரவேலருக்கு நியாயம் விசாரித்தார். ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஆனா பிற்காலத்தை பார்க்கும்போது அவர் மீதியானரை கொள்ளடித்து அவ்வளவு பொன்வெள்ளி அள்ளி கொண்டது வந்தது மட்டுமல்ல, இஸ்ரவேல் வீரர்கள் அவ்வளவு பேரையும் கூப்பிட்டார். பகைவரை கொள்ளடிக்கும் போது என்னெல்லாம் கொள்ளடிச்சீங்க? கடுக்கான்கள், பொன்கடுக்கான்களை கொள்ளடிச்சு. கிதியோன் ஏகப்பட்ட கொள்ளடிச்சிருந்தாலும்
அந்த வீரர்கள் கொள்ளடிச்ச அந்த சின்ன கடுக்கான எல்லாம் ஒரு துணியை விரிச்சு அதில் போடுங்க என்று சொன்னான். அதை வாங்கி ஒரு ஏபோத்தை செய்தான். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அந்த ஏபோத்தினால இஸ்ரவேலர் வழி விலகி போனார்கள். ஆரோனும் அதைத்தான் செய்தான். எல்லா பொன்னையும் கொண்டு வா என்று சொல்லி பொன் கண்குட்டுகளை செய்தான். இஸ்ரவேல் அதை வணங்கி சோரம் போனார்கள். இஸ்ரவேலுக்குள்ளே வாதை வந்தது. கிதியோனுடைய முடிவு நன்றாயில்லை. அநேக ஸ்திரீகள், 70 குமாரராம், அநேக வைப்பாட்டிகள், இச்சையின் ஆவி அவன் மேல் வந்து இறங்கினது. பொன்னாசை அவன் மேல் வந்து இறங்கினது. சிலர் நகை மேல நகை தகுதியா போடுறது தவறல்ல. ஆனா சினிமா நடிகர் மாதிரி அலங்கரிக்கணும் நகை ஆசை வந்ததென்றா ஆண்டவர் பெற கத்தியை தீட்ட ஆரம்பித்து விடுவார். அது ஒரு விக்கிரகமா மாறி போகும். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் அந்நேரம் பரதேசியமாய் நடந்து தன்னுடைய ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்கணும். பேதுரு தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது இவ்விதமாய் சொல்லுகிறார், தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுவதாவது. பிலிப்பர் 3:20 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய அருமை ஆண்டவர் வருவதற்கு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். பூமிக்குரிய பாரங்கள் நம்மை நெருக்காதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். கிதியோனுடைய முடிவு நேர்மையான முடிவாயில்லை, நீதிமானுடைய முடிவாயில்லை. தன்னுடைய ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க முடியல. எத்தனை பரிதாபம். இன்னொரு பரிசுத்தவானையும் நிறுத்த விரும்புகிறேன். அருமையாய் ஆரம்பித்தவர். வேதம் சொல்லுகிறது, சிம்சோன் அவனுடைய பெயர். சூரியனை போன்றவன் என்பது அவனுடைய அர்த்தம். ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டான மகா பெரிய உன்னத பலனை அவன் மேல இறங்க பண்ணி இருந்தார். இதுவரை யாருக்கும் இல்லாத ஒரு பெரிய பலவானாய் அவன் விளங்கினான். ஆண்டவர் அந்த பலத்தை கொடுத்தது எதற்காக? பெலிஸ்தரை மேற்கொண்டு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மை செய்வதற்காக, சத்துருக்களின் பிடியிலிருந்து பாதுகாப்பதற்காக அந்த உன்னத பலனை வாக்கு பண்ணி இருந்தார். ஆனால் இந்த பலனை அவன் அற்பமாய் எண்ணினான். வேசிகள் பின்னால் போய்கொண்டே இருந்தான். வேசிகள் பின்னால் போய்கொண்டே இருந்தான். ஒரு காலகட்டம் வந்தது, வேசியிடம் மனம் திறந்து பேச ஆரம்பித்தான். தேவனுடைய ரகசியங்களை காத்துக்கொள்ள அவன் ஜாக்கிரதை உள்ளவதாய் இருக்கவில்லை. அவனுடைய வாழ்க்கை குறித்த ரகசியங்கள், வீண் வார்த்தைகளை பேசி வேசியிடத்தில் பேசுகிறோமே, என்ன நடக்கும் எண்ணிக்கூட பார்க்கவில்லை. அவள் தன்னுடைய மடியிலே படுக்க வைத்தாள். எவ்வளவு சொகுசான ஒரு மடி. ஹேர் கட்டிங்க்கு உலகத்தில் யார் கொடுக்காத ஒரு பெரிய பிரைஸ் அவன் தான் கொடுத்தான். மொட்டை அடிக்கிறதுக்கு தான் அபிஷேகத்தையே அடகு வச்சிட்டான், தான் பலனையே அடகு வச்சிட்டான். சிம்சோனுக்கு இல்லாத ஒரு பெரிய பலனை நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். லூக்கா 24:49 சொல்லுகிறது, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணின உன்னத பலனை உங்களுக்கு தருகிறேன். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து, ஒரு பெரிய பலன். எந்த மனுஷன் விபச்சார வேசித்தனத்துக்கு போகிறானோ அவனுக்குள்ளே ஆவியானவர் தங்கி இருப்பதில்லை. சரீரத்தை விபச்சாரத்துக்கு விற்று போடுகிறவன் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க போவதில்லை. பரலோக சுதந்திரங்களை அவன் இழந்து விடுகிறான். கெட்ட குமாரனை போல கடைசி நேரத்தில் ஆண்டவரிடத்தில் வந்தாலும் கூட பரலோக சுதந்திரம், ஒளிமயமான தேசத்தில் உள்ள பரலோக சுதந்திரத்தை இழந்து ஒரு அனாதை போல நிற்பான். சிம்சோன் உன்னுடைய முடிவை பார்க்கும்போது அவனை போல பரிதாபமாய் ஜெபித்த வேறொரு பரிசுத்தவானை பார்க்க முடியாது. 2 கண்கள் பிடிக்கப்பட்ட நிலைமையில குரங்காட்டி குரங்கு வைத்து எப்படி வேடிக்கை காண்பிப்பார்களோ அதே போல பெலிஸ்தியர் அவனை வேடிக்கை காண்பித்துக் கொண்டிருக்கும் போது துயரமான ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார். என்னுடைய ஜீவன் பெலிஸ்தியரோடு மடிய கடவுள்.
அதுவா ஒரு பரிசுத்தவானுடைய முடிவு? அதுவா ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுடைய முடிவு? எத்தனை பரிதாபம்! என்னுடைய 2 கண்களுக்காக நான் பழி வாங்கணும். என் ஜீவன் பெலிஸ்தரோடு மடிய கிடவுது. பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு, என் எலும்பு கூட இந்த எகிப்தில் இருக்கக்கூடாது, கானானுக்குள் அது பிரவேசிக்கும். ஆனா சிம்சோன், பெலிஸ்தரோடு நான் மடியட்டும். பரிதாபமாய் தன்னுடைய காலத்துக்கு முன்பாக ஒரு தற்கொலை போல ஒரு மரணமாய் இருந்தது. இங்கே நான் ஜெபத்துக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் பேசினார். கடைசி காலத்தில் தற்கொலை ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தற்கொலை ஆவிகள் உன்னை, உன்னுடைய குடும்பத்தை அணுகாதபடி பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கடமை. உன்னுடைய ஜீவன் தற்கொலை செய்து மடியும் கூடாது, பெலிஸ்தரோடு மடியக்கூடாது, பாவிகளோடு மடியக்கூடாது. ஒரு பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில எவ்வளவு அருமையானது! கர்த்தருடைய தாசருடைய மரணத்திலே பரலோகம் எவ்வளவு ஆவலோடு திறந்திருக்கிறது. சிம்சோன் மரணம் அடைகிற நேரத்தில் பரலோகத்தை அவருடைய கண்கள் கண்டது. பிதாவினுடைய வலது பார்சத்திலே இயேசு எழுந்து நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். மற்ற இடங்களிலெல்லாம் பிதாவினுடைய வலது பார்சத்திலே அமர்ந்தார் என்றுதான் மார்க் 16:20, எபிரேயர் 1:3 எல்லா இடங்களிலும் பிதாவினுடைய வலது பார்சத்திலே அமர்ந்தார் அமர்ந்தார் அமர்ந்தார். ஆனால் இந்த ஒரு இடத்தில் மட்டும் இயேசு எழுந்து நின்றாராம், தம்முடைய பரிசுத்தவான்களை வரவேற்க. நல்லது, உண்மை உத்தமான ஊழியக்காரனே, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ஆண்டவர் எழுந்து நின்று வரவேற்கிறார். நான் நினைக்கிறேன் எல்லா தேவதூதர்களும் எழுந்து நிற்பார்கள், எல்லா கேராபின்கள் சேராபின்களும் எழுந்து நிற்பார்கள். ஒரு பரிசுத்தவான் அந்த பரலோக பொத்தள வீதியில பிரவேசிக்கும் போது பெரிய ஆரவாரம், பெரிய கரந்தட்டு, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தார், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அந்த மரணத்தை போல பாக்கியமான மரணம் ஒன்றுமில்லை. சிம்சோன் அருமையாய் ஆரம்பித்தார். அவருடைய முடிவு பெலிஸ்தரோடு மடிந்தார். கடைசியாக இன்னும் ஒரு ஆளை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். பாஸ்டர் மில்டன் லாஸ்டர் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணார். அவ்வளவு வல்லமை உள்ளதாக இயேசுவின் நாமத்தில் சாத்தானை அடி என்று அடிக்கிற ஒரு வல்லமையான ஜெபமாய் இருந்தது. நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய முடிவு மகிமையாய் இருக்கும்படி, கர்த்தர் வரும்போது இந்த அற்பமான சரீரம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படும்படி தேவ பிள்ளைகளே, 4வது ஒரு ஆளை நான் நிறுத்த பிரியப்படுகிறேன். முதலாவது பீலையாமை நிறுத்தினேன், 2வது கீதியோனை நிறுத்தினேன், 3வது சிம்சோனை நிறுத்தினேன், 4வதாக கர்த்தருடைய அப்போஸ்தலனாய் இருந்த யூதாஸ் காரியத்தை நான் நிறுத்த விரும்புகிறேன். உடைய முடிவு எத்தனை பயங்கரமாய் இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களை ஒரு எக்ஸ்கர்ஷனா நரகத்தை கொஞ்சம் லேசா லைட்டா சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு அழைத்து போனா, நரகத்துல கிடக்கிற கோடி கோடி மக்கள்ல அதிகமான வேதனை அடைகிறவர், அதிகமாய் மனசாட்சியால் வாதிக்கப்படுகிறவர், அதிகமாய் ஐயோ குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தனே என்று வாதிக்கப்பட்டு துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிற யூதாஸ் காரியத்துடைய நிலைமை. காரணம், அவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் வைத்திருந்தார். சீஷனாக வைத்திருந்தார், அப்போஸ்தலனாக வைத்திருந்தார், தன்னுடைய ட்ரெஷராய் வைத்திருந்தார், பணப்பைய சுமக்கிறவனாய் வைத்திருந்தார், ஆண்டவருடைய உபதேசங்களை கேட்கிறவனாய் வைத்திருந்தார், ஆண்டவர் செய்த அற்புதங்களை கண்ணார காண்கிறவனாய் வைத்திருந்தார். 5 அப்பத்தை 2 மீனையும் போஷிக்கும் போது யூதாஸ் காரியத்தையும் கொண்டு ஆண்டவர் போஷித்திருந்திருக்க கூடும். அவருடைய மரணத்தை குறித்து பேதுரு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனத்தில் சொல்லுகிறார், அநீதியின் கூலியினால். வாசிப்போமா? அப்போஸ்தலர் 1:16, 17, 18. சகோதரரே,
இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாயிருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாயிருந்தான். அநீதியின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. எத்தனை பரிதாபம் பாருங்க, எத்தனை பரிதாபம். அவனுடைய முடிவு எவ்வளவு பரிதாபம். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு இரத்த சாட்சியினுடைய வரலாற்று புத்தகத்தை வாசித்தேன். ருமானிய தேசம் கம்யூனிஸ்ட் தேசமாய் மாறின போது அநேக சபைகள் விழுந்து போனது. ஆண்டவரை மறுதலித்தார். முடிவொருந்தும் அவர்களால் நிலைநிற்க முடியல. ஒரு போதகரும் அவரோடு சேர்ந்த சபையும் முழுவதுமாய் கைது செய்யப்பட்டார்கள். போதகருக்கு பயங்கரமான சித்திரவதை, சபையாருக்கு சித்திரவதை. போதகரை பார்த்து சொன்னாங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பாடெல்லாம் அனுபவிக்கிற? நீ இயேசு மறுதலிச்சுன்னா உனக்கு செழுமையான இடத்துல செழுமையின் ஆசீர்வாதம், பெரிய வீடு, உனக்கு காரெல்லாம் நாங்க தாரோம், நீ சந்தோஷமா வாழலாம். இயேசுவை பின்பற்றி என்ன இவ்வளவு சித்திரவதை, இவ்வளவு பாடு? இயேசு மறுதலித்து விடு. ஒரு நாள் அந்த போதகர், நான் மறுதலித்து போய்விட போகிறேன், விடுதலை செய்து விடுங்க. அவள் சொன்னார்கள், நீ உண்மையாய் இயேசுவை மறுதலிக்கிறியா இல்லைன்னு தெரியல. உண்மையாய் மறுதலித்தான் உன்னுடைய கையில ஒரு துப்பாக்கி தருகிறோம். உன்னுடைய சபை விசுவாசிகள 3 வாலிப பிள்ளைகள் இயேசுவுக்காக அவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார்கள். அத்தனை சவுக்கடிகளையும் அத்தனை பரியாசங்களையும் அத்தனை பசி பட்டினியும் சகித்து ஹல்லேலூயா என்று இரவும் பகலும் பாடிக்கொண்டு அந்நிய பாஷையில பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த 3 பேரை நீ சுட்டுட்டேன்டா, சுட்டு கொண்டால் உனக்கு விடுதலை தருகிறோம். அந்த போதகர் இருதயத்தை கடினமாக்கி கொண்டார். இந்த 3 பெண்களும் வந்தார்கள். அந்த பெண்கள் அவரை பார்த்து, பாஸ்டர், என்ன நிலைமையில நீங்க இந்த முடிவுக்கு வந்தீங்களோ எங்களுக்கு தெரியல. ஆனா எங்களை சுடுகிற பற்றி நாங்க கவலைப்படல. உங்க கைதான் எங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தது. உங்களுடைய கைகள் தான் இயேசுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் திருவிருந்த ஆராதனையில எங்களுக்கு பெற்று கொடுத்தது. எப்படியோ நாங்கள் சுடப்பட்டாலும் அந்த ஒளிமயமான தேசத்துக்கு நாங்கள் செல்ல போகிறோம். எங்களுக்கு நிச்சயமாய் ஒரு நம்பிக்கை உண்டு. எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருப்போம். ஆனா உங்களை பார்த்து ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறோம். எங்களை சுட்ட பிறகு உடனடியா ஆண்டவர்கிட்ட வந்துருங்க. பாருங்க பாஸ்டர், பேதுரும் மறுதலித்தார், சபித்தார், சத்தியம் பண்ணினார். யூதாஸ் காரியத்தும் சபித்தான், ஆண்டவரை காட்டி கொடுத்தான். பேதுரு கண்ணீரோடு மறுபடியும் ஆண்டவரிடத்தில் திரும்பி விட்டார். யூதாஸ் காரியத்தை திரும்பவே இல்லை. உங்களுடைய முடிவு பேதுருடைய முடிவை போல இருக்கணும். ஆண்டவருக்காக அவர் இரத்த சாட்சியாய் தலைகளாய் சிலுவையில் அறைந்தாலும் என்னை அறைந்து கொள்ளுங்கள் என்று அவருடைய முடிவை போல மகிமை உள்ளதா இருக்கணும். யூதாஸ் காரியத்தான் நீங்க மறிக்க கூடாது. ஆண்டவரண்ட மறுபடி வந்து பேதுருவை போல எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணணும். திரும்பி வந்த பேதுரு பிரசங்கித்து 3000 5000 என்ற ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தது போல நீங்கள் ஆதாயம் செய்ய வேண்டும். பேசிக்கொண்டிருக்கும் போதே சிறை அதிகாரிகள் சொன்னாங்க, ஏன் இந்த பெண்கள் பேசுகிறத கேட்டுக்கொண்டு இருக்கிறாய்? கையில துப்பாக்கி இருக்கிறது, 1 2 3 ரெடி ஷூட். மடமட என்ற 3 பேரையும் அந்த போதகர் சுட்டார். அடுத்த நிமிஷம் அங்கே இருந்த சிறை அதிகாரிகள் தாங்கள் வைத்திருந்த துப்பாக்கினால் கொஞ்சமும் எதிர்பாராத விதத்தில் அந்த போதகரை சுட்டு தள்ளினார்கள். மனம் திரும்ப வாய்ப்பே கிடைக்கவில்லை. அவருடைய மரணம் பேதுருவின் மரணத்தை போல அல்ல, யூதாஸ் காரியத்தின் மரணத்தை போல இருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார்,
முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். உன்னுடைய ஆரம்பத்தை பார்க்கிலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்க வேண்டும். யோபு பக்தனை பார்த்த அவருடைய நண்பர்கள் சொன்னார்கள், உன்னுடைய ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் உன்னுடைய முடிவு மகிமையுள்ளதாயிருக்கும். உன்னுடைய ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் உன்னுடைய முடிவு மகிமையுள்ளதாயிருக்கும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், கிறிஸ்து இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? வரிசையாய் சொல்லுகிறார். பசியோ, பஞ்சமோ, பட்டினியோ, நாசமோசமோ, பட்டயமோ, எதுவா இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:12 சொன்னார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் பரியந்தம் பாதுகாத்துக் கொள்ள வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்களுடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். இந்த சிமிர்னா அசெம்பிளில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பரலோகத்தில் காணப்படணும். அந்த ஒளிமயமான தேசத்துல காணப்படணும். அந்த கண்ணீர் இல்லாத, ராக்காலம் இல்லாத, இருள் இல்லாத, தேவ மகிமையால, தேவனை துதிக்கிற துதியினால நிரம்பி இருக்கும் அந்த தேசத்துல நீங்க காணப்படணும். பரலோகத்தில் உள்ள பரிசுத்தவான்களோடும் தேவதூதர்களோடும் நடனமாடி களி கூர்ந்து அவரை துதிக்க வேண்டும். உடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கணும். ஆகவேதான் இயேசு சொன்னார், முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவன் அவனே ரட்சிக்கப்படுவான். நாம் எழுந்து நிற்போமா? நாம் எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். சகோதரனே, அவனுடைய மனசாட்சி என்ன சொல்லுகிறது? தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் நீ நிலைத்து நிற்கிறாயா, அல்லது பாவ சந்தோஷத்துக்குள் வழி விலகி போய்விட்டாயா? இந்த நாள் ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்றால், ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு அவருக்கு எதிர்கொண்டு போவாயா, அல்லது கைவிடப்பட்டவனாய் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சிக்குள்ளே செல்வாயா? இருளுக்குள் வேதனையோடு இறங்குவாயோ? ஒரு பக்தன் தன்னை தானே ஆராய்ந்து பார்த்தார். நான் பரலோகத்தில் காணப்படுவேனா? நான் பரலோகத்தில் காணப்படுவேனா? பரிசுத்தவான்கள் எல்லாம் அங்கே பாடி ஆடி துதிக்கும் போது, when the saints go marching by, பரிசுத்தவான்கள் எல்லாம் ஆண்டவரை துதித்து கம்பீரமாய் நடந்து போகும்போது அந்த கூட்டத்திலே நான் காணப்படுவேனா? பரிசுத்தவனாய் காணப்படுவேனா? தேவனுடைய துதியின் ஆடையை தரித்தவனாய் காணப்படுவேனா? பரலோக ராஜ்யத்தில் காணப்படுவேனா? ஆட்டுக்குட்டியானவருடைய அருகிலே நான் காணப்படுவேனா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பது எவ்வளவு அவசியம். என் அன்பு சகோதரனே, சிம்சோன் தன்னை ஏமாற்றிக் கொண்டது போல நான் எழுந்திருப்பேன். ஒரு தவறான நம்பிக்கையில அவன் ஓடிக்கொண்டிருந்தான். பரிசுத்த ஆவியானவர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் இருந்தார். பரிசுத்த ஆவியானவரை விட்டு விலகி இருக்கிறாயோ? தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி இருக்கிறாயோ? உனக்கும் தேவனுக்கு இடையிலே பாவ சந்தோஷங்கள் பிரிவினை உண்டாக்கினதோ? உன்னுடைய ஜெபங்கள் கேட்க முடியாதபடி அது தடுப்பு சுவராய் நின்று கொண்டிருக்கிறதோ? மனசாட்சி வாதிக்கிற ஒரு வேதனையான வாழ்க்கைக்குள்ளே நின்று கொண்டிருக்கிறாயோ? உன் மனைவிக்கு துரோகம் செய்தது உண்டா? உன் கணவனுக்கு துரோகம் செய்தது உண்டா? அந்நிய அன்பை நாடி நாடி நீ ஓடினாயோ? மனிதனுடைய அன்பை ஆண்டவருடைய அன்புக்கு மேலாக நீ மதித்து ஆண்டவரை நீ புறக்கணித்தாயோ? கர்த்தர் வெறுக்கிற உறவு முறையிலே சிக்கிக் கொண்டாயோ? உன்னுடைய இரவு நேரங்கள் எப்படி, உன்னுடைய தனிமை நேரங்கள் எப்படி செலவழிக்கிறது? கர்த்தர் விரும்பாத ஆபாசத்துக்கு, இச்சையின் ஆவிக்கு உன்னை ஒப்பு கொடுத்தாயோ? ஆபாச படங்களை வாங்கி வாங்கி பார்த்து உன்னை நீ கெடுத்துக் கொண்டாயோ? ஆண்டவர் உன்னை மகிழ்ச்சியோடு பார்ப்பாரா, அல்லது ஆண்டவர் உன்னை துக்கத்தோடு பார்ப்பாயா? இன்றைக்கு நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயானா? இன்றைக்கு ஆதி அன்புக்குள்ளே திரும்புவாயானா? நீ இழந்து போன ஜெப ஆவியை மீண்டும் உனக்கு தருவார். கண்ணீரோடு கர்த்தரண்டை வரும்போது உன்னுடைய கண்ணீரை புறக்கணித்து விட்டு அவர் கடந்து போகிற தெய்வம் அல்ல.
உன்னை உருவாக்கினவர் உன்னை எப்படி மறப்பார்? தாயின் வயிற்றிலே உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் இன்றைக்கும் அதே அன்போடு உன் அருகிலே வந்து நின்று கொண்டிருக்கிறாரே. உனக்காக பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு எருசலேம் வீதியிலே தள்ளாடி தள்ளாடி நடந்தவர், உனக்காக மகிழ்ச்சியோடு முள்முடி சூட ஒப்பு கொடுத்தவர் உன்னை எப்படி மறப்பார்? உன்னை எப்படி மறப்பார்? உன்னை எப்படி மறப்பார்? யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நீ நினை. நீ தேவனுடைய தாசன், நீ கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை. உன்னை அவர் உள்ளம் கைகளில் அல்லவா வரைந்திருக்கிறார். உன்னை உள்ளம் கைகளில் அல்லவா அவர் ஏந்திருக்கிறார். இன்றைக்கு உனக்கு ஒரு கிருபையை மீண்டும் பாராட்டும்படி உன்னை ஜீவனுள்ள தேசத்தில் வைத்தாரே, இந்த வார்த்தைகளை உனக்கு துணிக்க பண்ணினாரே, உன்மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். இந்த இரவு சிலுவை அண்டை ஓடி வருவதற்கு எத்தனை அருமையான ஒரு இரவு. உன் வாழ்க்கையை கர்த்தருடைய பாதத்தில் சமர்ப்பித்து விடுவதற்கு எத்தனை அருமையான ஒரு இரவு. ஐயோ, நீ விரும்பாத வல்லமை உன்னை பாதாளத்துக்கு இழுத்து செல்வதற்கு முன்பு, உன்னுடைய கால்களிலே அக்கினி பற்றி எரிவதற்கு முன்பாக, உன் கால்களிலே ஆயிரக்கணக்கான அசுத்த ஆவிகள் நீ விரும்பாத இடத்துக்கு உன்னை இழுத்து செல்வதற்கு முன்பு, அழுகையும் பற்கடிப்பும் உள்ள அந்த காரிருளுக்குள் நீ செல்வதற்கு முன்பு, இன்றைக்கு மனம் திரும்பு, இன்றைக்கு மனம் திரும்பு. ஹல்லேலூயா. இந்த இரவு வேளை இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியிலே சிலுவை சுமந்தவராய் உலாவிக் கொண்டிருக்கிறதை திட்டமும் தெளிவுமாய் காண்கிறேன். ஒவ்வொருவர் அருகில் வருகிறார், ஒவ்வொருவரையும் கூர்ந்து நோக்கிக் கொண்டே இருக்கிறார். என் மகனே, உன்னை நான் சந்திக்க விரும்புகிறேன். என் மகளே, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன்னுடைய நித்தியத்தை குறித்து நீ சிந்திப்பாயானாலும் உனக்கு நலமாயிருக்கும். இன்றைக்கு கண்ணீரோடு என் அண்டை திரும்பினான். வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு உனக்கு உதவி செய்வேன். பரிசுத்த ஆவியினால் உன்னை நிரப்புவேன். உன்னத பலனை உனக்கு தந்தருளுவேன். உன்னுடைய ஓட்டம் வெற்றியோடு ஓடி முடிப்பதற்கு உனக்காக நான் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். உனக்காக நான் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். இந்த இரவு வேளை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க, இயேசு 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 என்று அவரை கட்டியாய் பிடித்துக் கொள்ள எவ்வளவு அருமையான ஒரு இரவு வேளை. இந்த இரவு பாதாளத்தின் வல்லமையிலிருந்து விடுபட்டு இயேசு கிறிஸ்துவின் நித்திய ஜீவனண்டை பெற்றுக்கொள்ள எத்தனை அருமையான இரவு வேளை. உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்படி இன்றைக்கு ஒப்பு கொடுப்பது எவ்வளவு அருமையான இரவு வேளை. ஹல்லேலூயா. எனக்கு இயேசு வேணும் ஐயா, எனக்கு அந்த ரட்சகர் வேணும். என் மேல இவ்வளவு அன்பு செலுத்தி என்னை உள்ளன்போடு நேசிக்கிற இயேசு எனக்கு வேண்டும். எனக்காக முள்முடி சுட்டப்பட்டு கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். நான் முடிவு பரியந்த நிலைத்து நிற்க எனக்காக ஜெபிங்க. எனக்கு இயேசு வேணும், எனக்கு இயேசு வேண்டும். அவர் தருகிற ரட்சிப்பு வேணும். என் பாவங்கள் மன்னிக்கப்படணும். நான் கர்த்தருடைய பிள்ளையாய் மாறணும். நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கையை இந்த இரவு ஆண்டவர் எனக்கு தரணும். எத்தனை பேர் அப்படி விரும்புகிறீங்க? எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க? இயேசு தருகிற பாவ மன்னிப்பை பெற விரும்புகிறவர்கள் உடைய கைகளை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவுக்கு காண்பீங்க. எந்த கரங்கள் உயர்த்தப்படுகிறதோ, ஆணி பாய்ந்த இயேசு கிறிஸ்துவுடைய கரங்கள், அந்த கரங்களை பற்றி பிடித்து வழி நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்க விரும்புகிறோம். அளவற்ற தேவனுடைய வல்லமையின் பிரசன்னம் இன்றைக்கு உங்க மேல இறங்க போகிறது. ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள், மற்ற எல்லா உலக ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கரங்களை உயர்த்தி இருக்கிறவர்களுக்காக பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகி இருக்கிறது. தேவதூதர்கள் மத்தியில் ஒரு பெரிய சந்தோஷம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இயேசுடைய உள்ளம் எவ்வளவு பெரிய சந்தோஷப்படும். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க தயவு செய்து ஒரு அடி முன்வைத்து முன்னால வரும்படி அன்போடு கூட அழைக்கிறோம். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வது இன்றைக்கு உன்னத பலவுகள் இறங்கி வருகிறது. நீங்க அந்த பாவ பழக்கம் உங்களை மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். கையில தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்.
அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். முன்னாலே வந்து இயேசு எங்களுக்கு வேண்டும், இயேசு எங்களுக்கு வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் முக்கியஸ்தராக இயேசுவுக்கு எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று முன் வந்தபடியா பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வானங்கள் திறக்கப்படுவதாக, பரலோகம் திறக்கப்படுவதாக, ஒவ்வொரு மேலும் அக்கினி மயமான நாவுகள், ஒவ்வொரு மேலும் ஆற்றலான பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குவாராக. இந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய அளவற்ற அபிஷேகம் ஆசீர்வாதம் அவர்கள் மேல் கடந்து வருவதாக. ஆசீர்வாதம் 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 உங்களுக்காக போதகர் ஜெபிக்க விரும்புகிறார். பாடலை பாடி கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து அவர் ஜெபிக்க
கட்டுங்கள். நம் இயேசு உங்களை தெரியுமா? ஒவ்வொரு விசுவாசிக்கிறீர்கள். சிங்கம் கொண்டு இருக்கிற பாவ சாபங்கள் கத்திகளை கத்தர் உடைத்தெறிய போல செல்லுங்கள் கட்டுங்கள். நம் இயேசு எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, உடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ராத்திரி வேளை நன்றியோடு உங்களை துதிக்கிறப்பா. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. விசேஷமாக இந்த ராத்திரி வேளையிலும் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவார் என்ற வார்த்தையினால் அன்றவே இந்த நாள் எங்களோடு பேசுவீர் ஐயா. அன்றவே வேத வசனத்தின் மூலமாக அன்றவரே கிதியோனுடைய வாழ்க்கை, சிம்சோனுடைய வாழ்க்கை, பிலோயாவுடைய வாழ்க்கை, யூதாசுடைய வாழ்க்கையை நாங்கள் தியானித்தோம். தகப்பனே, எங்களுக்கு இவைகள் எல்லாம் எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது ஐயா. ரட்சிக்கப்பட்ட நாங்கள் அந்த ரட்சிப்பில் பூர்ணம் அடையத்தக்கதாக தன்னுடைய ஆவியானவர் எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நாங்கள் எந்த நிலையில வழி தவறி போகிறாதபடிக்கு எங்கள் கரங்களை பிடித்து நடத்தும். இந்த நாளிலே ஒப்பு கொடுத்த ஒருவருக்காக நன்றி சொல்லுகிறேன் ஐயா. நல்ல தகப்பனே, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையிலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொன்னேன். இதே எங்களை காக்கிறவரும் எங்களை நடத்துகிறவருமா இருக்கிறையா. இந்த சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், குடும்பத்தை கட்டும் ஆண்டவர். உங்களுடைய அன்பினாலும் உங்களுடைய வார்த்தையினாலும் நல்ல சாட்சியாக உதவி செய்கிறார். இந்த கணக்கில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினும் ஐக்கியமும் கடந்து வந்த யாவரோடு கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்கள் இன்றும் என்றும் சதா காலங்களும் உங்களின் மேல் தங்கி இருப்பதாக கரங்களை 3 முறை சொல்லுவோம்.